सचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे ओम ஆம் 27 28 29 நினைக்கிறேன் இல்லையா? 26 27 28 மாமா 28 கிருஷ்ணே கதி ஏதே ஜகத சாஸ்வதே மதி பாடு சொல்லு. உமா இருக்காடா? இருக்கா. பாடு. 27 சுக்ல கிருஷ்ணே 26 शुक्ल कृष्णे गति ह्येते शुक्ल कृष्णे गति ह्येते जगतः शाश्वते मते जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिम् एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः नैते श्रुति पार्थ जानन् श्रुति நெடுல்தான் இருக்கு. நெடிலா யோகி ஆமா யோகி முஹ்யதி கஷ்சனாம் योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुना योगयुक्तो भवार्जुना वेदेषु यज्ञेषु तपस्सु चैव वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् पुण्यफलं प्रदिष्टम् दानेषु यत् पुण्यफलं प्रदिष्टम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम् योगी परं स्थानमुपैति चाद्यम् तत्सदिति श्रीमद् भगवद्गीतासु சொல்றேடா இல்லைன்னா நானே श्रीमद् भगवद्गीतासु
उपनिषत्सु சொல்லுங்க. ब्रह्मविद्यायां ब्रह्म विद्यायां ब्रह्मविद्यायां योगशास्त्रे योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे श्रीकृष्णार्जुन संवादे संवादे अक्षर ब्रह्मयोगो नाम अक्षरब्रह्मयोगो नाम नाम अष्टमोऽध्यायः अष्टमोऽध्यायः ओम श्री कृष्णार्पणमस्तु ஓம் कृष्णार्पणमस्तु இந்த நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முக்கியதி கஷ்டன. இதை யாரு அறிந்து விட்டானோ இந்த ரெண்டு மார்க்கங்களை பற்றி, ஒன்று அக்னி ஜோதிரா சுக்ல, ரெண்டாவது தூமோ ராத்திரி ததா கிருஷ்ண. இது அனாவத்தின் திரும்ப வராதது, இது யூட்டன் திரும்ப வரக்கூடிய பாதை. இதை பற்றி யாரு தெரிந்து கொண்டானோ, தத்துவமாக இதை ரியலைஸ் பண்ணிட்டானோ, அனுபூதியா இதை உணர்ந்துட்டானோ, அவன் மோகம் கொள்வதில்லை. இந்த யோக மார்க்கத்திலிருந்து அவன் பிறழுவதில்லை, ஸ்லிப்பாறதில்லை, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டான், மோகம் கொள்வதில்லை. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. அடுத்தது அர்ஜுனனுக்கு அதே விஷயத்தை சொல்றான். என்ன நினைத்தபடி நீ பாட்டுக்கு உன்னுடைய முயற்சியை பண்ணு. சர்வேஷு காலேஷு என்னது? யோகயுக்தோ பவார்ஜுன. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. நீ யோகத்தோடு உறுதியா நிலைத்து யுக்தனாக அதோட பிணைந்து ஒட்டி நீ இருந்திரு அப்படிங்கிறார். யோகயுக்தன் ஆகிவிடு. யோகத்துல நீ அதோட இணைந்தவனாக, அதில் உறுதியாக நீ நிலைத்திருப்பவனாக ஆகிவிடு அப்படிங்கிற. இது இந்த ரெண்டு மார்க்கங்களை தத்துவமாக அறிந்து கொள்ளுது. ஏன்னா இது வெறும் இன்டலெக்சுவல் அறிதல் இல்லை. இன்டலெக்சுவலாக இது ஒரு தியரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த தத்துவமாக அறிதல் நமக்கு நிறைய விஷயங்கள் இன்டலெக்சுவலாக புரிகிறது, ஆனால் விஷயம் இல்லை. விஷயம் இப்போது நேற்று இந்த பஜனை பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் காலையில் பாடினோம். அதை பற்றி ஒரு பெரியவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி படிக்கணும் பாருங்கள், ஆதிசங்கரரே சொல்லியிருக்காரு. என்னது? நாம சஹஸ்ரமா கேயம் கீதா. நீ கீதையை பாடு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அதுலேயே 4வது போர்ஷனில் தனம் இல்லாதவருக்கு உன்னுடைய பணத்தை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அது இன்டலெக்சுவலாக இதை அர்த்த விளக்க சொன்னால் முடியும், விளக்க முடியும் இன்டலெக்சுவலாக. பட் அதை உணரணுமா? நம்மால் ஒரு கதை சொல்லுவான், ஒருத்தர் சொல்லுவான், என்கிட்ட மட்டும் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தால் உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன் அப்படிமா. 5 லட்சம் இருந்தால் நான் உனக்கு 2.5-3 லட்சம் கொடுத்துருவேன். சரிப்பா 2 லட்சம் இருந்தால் 1 லட்சம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டே வருவான். 1 லட்சம் இருந்தால் 50,000, 50,000 இருந்தால் 25,000.
சரிப்பா 20,000 இருந்தா 10,000 கொடுத்துருவேன். 10,000லேருந்து 5,000, 5,000லேருந்து 2,000த்துக்கு வந்தான். 2,000 இருந்தா என்கிட்ட 2,000 தான் இருக்கு, நான் எப்படி கொடுக்குறது? அதான் இன்டெலெக்சுவலாக ஒரு விஷயத்தை புரிந்துக்கிறதுக்கும் அதை உள்ளிருந்து உணர்வதற்கும். அந்த முன்னர் சொன்ன வாக்கியங்கள்லாம் சும்மா ஒரு புத்தி பிரயோகத்தில் சொன்ன வாக்கியங்கள், உணர்ந்து சொல்கிற விஷயம் கிடையாது. அதே மாதிரி இது என்னப்பா உடம்பு தானே, உடம்பு அழிய வேண்டியது, நோய் இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறது கேட்குறோம். ஒரு பெரியவர் வந்து சன்னியாசி, தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பெரிய இது, அவர் கீதையெல்லாம் பேசுவார். நிறைய பெரிய கூட்டம்லாம் வரும். ஈரோடில் வந்து 3,000 பேர்லாம் வருவாங்க அவருக்கு கூட்டம். அங்கே ஒரு இந்த தீவனம், இந்த மாட்டு தீவனம் செய்கிற ஒரு ஃபண்டு எஸ்கேஎம்னு ஒரு எஸ்கே மயிலானந்தம் மயில்சாமி, அவர் தன்னுடைய எல்லாருக்கும் பர்சனலாக லெட்டர் அனுப்புவார், அவர் ஸ்பான்சர் பண்ணுவார். பெரிய நிகழ்ச்சி நடக்கும், 3,000 பேர்லாம் வருவாங்க அவருடைய கீதைக்கு. கீதையும் திருக்குறளும் அப்படிலாம் பேசுவார். அவருக்கு கிட்னி ஃபெயில் ஆச்சு. நம்ம இன்னைக்கு காலமாயிட்டாரு, சொல்லக்கூடாது. ஆனால் வந்து இத்தனை வருஷம் கீதை பேசியவர் எப்படி இப்படி ஒரு கிட்னி ஃபெயில் ஆனதில் இப்படி ஒரு அப்செட் ஆக முடியும்? வர்ச்சுவலி அழுகை அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு. அதனால நம்ம வந்து பல விஷயங்களை அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்குறோம். ஆனால் அது நமக்கு அதை வந்து அது இறங்கிறது இல்லை உள்ள. எனக்கு அந்த முதல் எங்கள் சித்தப்பா சித்தர் அப்பாவுக்கு தம்பி, முதல் தம்பி, அவருக்கு 50 வருஷமா அவருக்கு இழுப்பு அப்படின்லாம் மூச்சு எடுப்பார். ஹார்ட்டில் ஓட்டை இருக்குன்னா சொல்லியிருந்தாங்க. எப்பவும் மஃப்ளரோட கழுத்தை மூடி ஸ்வெட்டரோடு தான் இருப்பார். நான் அவர் சாகிறதுக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னால் அவரை பார்க்க போன போதே இன்னைக்கு ராத்திரி அவர் செத்து போயிடுவாருன்னு நினச்சி கண்ணை முழிச்சுட்டு அவர் சாகிறத பார்க்கணுன்னுலாம் இருந்து, அப்படி சீரியஸான ஒரு உடம்பு. இத்தனை வருஷமா அவர், நான் வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தேன் வாசலில், வாசக்கதவை தாண்டி காம்பவுண்டுக்குள்ளே தாத்தா பாட்டி உட்காந்துருப்பார். எப்பவும் சாயங்காலம் உட்காருவார். எய்த்த வீட்டில் ஃபோனு, அங்கேருந்து ஃபோன் வந்தது, சுந்தர் அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு. எங்கள் தாத்தா அழுததை நான் அப்படியே பின்னால் சுவற்று வாசக்கதவு, பழைய காலத்து வீடெல்லாம் வாசக்கதவுலேருந்து கொல்லக்கதவு வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அது நம்ம நாட்டில் வாஸ்துவில் அப்படி தான் சொல்லியிருக்கு, வாசக்கதவுலேருந்து கொல்லக்கதவு வரைக்கும். ஸோ அப்பப்போ நடுவில் பார்ட்டிஷன் இருக்கும். நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன் சாமிக்கு முன்னால். அப்படி பின்னால் 5 அடி 8 அடி வந்து வாசக்கதவில் பார்த்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த எனக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் நாயகனில் கமலஹாசன் அழுதது தான் ஞாபகம் வரும். அப்படி அழுதார். எனக்கு அப்போது நான் சின்ன பையன், அப்போ எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ ஏதோ படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். எத்தனை சாவு பார்த்துருப்பாரு இவர், எத்தனை சாவு வாழ்க்கையில். அவருக்கே 70-75 வயசுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். அப்போ எப்படி இப்படி ஒரு பீரிட்டு, அதுவும் யாரு நித்திய கண்டம் அவர், தினம் அவருடைய எழுப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது சின்ன வயசுலேருந்து அப்படியே இருக்காரு. ஆனால் அவருடைய சாவசி அப்போ நம்ம வந்து நிறைய நம்ம பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது, இது வந்து வெறும் இன்டெலெக்சுவலாக தான் இருக்கு. அதை நமக்கு உணர்றது இல்லை, அது உள்ள இறங்குது. அதை தான் இங்கே அவர் தத்துவமாக அறிதல் அப்படிங்கிற. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் அப்படி ஏதோ ஒரு வரும். ஆரம்பத்திலேருந்து, அடித்தளத்திலேருந்து ஆரம்பித்து இதை சால்வ் பண்ணுன்னு ஒரு பழைய நமக்கெல்லாம் கணக்கு வரும். இப்போ இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிரின்சிபிளில் பேசிக் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தத்துவமாக அறிதல்,
எனக்கு இன்னொரு இந்த சாவு பற்றி நினைக்கும் போது என் கூட ஒருத்தன் அந்த காங்கோ வாசிப்பான் 3 ட்ரம்மு. அவன் எங்களுடைய ஆர்கெஸ்ட்ராவில் வருவான். ஒரு ஸ்டைலிஷ் ஆள், நல்ல ஸ்டைல் ஃபேஷன் பண்ணுவான், மாடர்னாக இருப்பான், ஜீன்ஸ் போட்டுப்பான், அந்த பெரிய ஷூ போடுவான், மாடர்னாக இருப்பான். நானும் எனக்கு நல்ல க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. நான் அவனுக்கு நேர் எதிராக இருப்பேன். அப்போது நான் ஒரு நாள் அவனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஸ்மஷான் காட், மயானம். அந்த சுவரை ஒட்டி ஒரு தெரு, அந்த தெருவுக்கு அந்த பக்கம் அவனுடைய வீடு, மாடி வீடு, கீழே மாடி, பெரிய கொஞ்சம் வசதியானவன். மாடியில் பால்கனியில் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஒரு நாள் சாயங்காலம். எதிர்த்தாப்புல அந்த சுவரை தாண்டி சுடுகாட்டுக்குள்ளே நமக்கு தெரியுது ஒரு 2 இடத்துல குணம் எரிஞ்சிட்டு இருந்தது. நான் அவன்கிட்ட கேட்டேன், டெய்லி இந்த மாதிரி பணம் எரியறத பார்க்குறியே, உனக்குள்ள என்ன அதை பார்த்து என்ன தோன்றதுன்னு கேட்டேன். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்தான், அவன் மெடிக்கல் படிக்கிறான். அதே கேள்வி அவனுக்கு, நீ டெய்லி டிசெக்ஷன் பண்ணுற, பணத்தை அறுத்து பார்க்குற, நோயாளிகளை பார்க்குற, அது ஆப்ரேஷன் ப்ரொஃபஸர் ஆப்ரேஷன் பண்ணுறதை பார்க்குற, உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பார்க்குற, வேதனையை பார்க்குற, இதெல்லாம் பார்க்கறது உன் மனசில் என்ன இம்பேக்ட் ஆகுறதுன்னு கேட்டேன். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே பதிலை சொன்னாங்க. நமக்கு என்ன வயசாகுது? அப்போ என்ன, நாங்கள் 19-20 வயசு இருக்கும், காலேஜ் 3rd இயர் அது மாதிரி. நமக்கு என்ன வயசாகுது? அப்புறம் கிளப்பெல்லாம் எதுக்கு இருக்கு? இதை பார்த்தா அது இதுவாகுமா? கிளப் இருக்கு, அவன்கிட்ட மெடிக்கல் படிக்கிறவன் சொன்னா குடி இருக்கு, நம்ம பாட்டுக்கு போய் ஒரு ட்ரிங்க்ஸில் உட்காந்தானா இதெல்லாம் என்ன ஆகும்? ஒன்றும் எஃபெக்ட் பண்ணாது, எஃபெக்ட் பண்ண விட மாட்டோங்கிற மாதிரி. வெறும் நம்ம பார்க்கறதுனால உணர்வோம் அப்படின்னு பார்த்தா, அந்த மொர்ச்சுவரியில் வேலை பார்க்குறவன் அவன்தான் பெரிய ஞானி ஆகணும். ஆகிறதில்ல. அவனால் அதை அந்த மார்ச்சுவரியோட காட்சி, அதனால் ஏற்படுற பயம், மரணத்தை பற்றி, அதனால் அவன் அங்கே உட்காந்துருக்கும் போதே குளிச்சுட்டு உட்காந்துருப்பான், நல்ல போதையில் இருப்பான், மார்ச்சுவரியில் வேலை பார்க்குறாரு. அதில் இவன் வடிவேல் நடித்த ஒரு படம், மயானத்து வெட்டியானா நடிக்கிறான். ரொம்ப அழகாக இருந்தது. வெட்டியான எவ்வளோ ஃபிலாசபிக்கலாக இருக்கிறாங்கிறது ஒரு அவனுடைய அந்த ரோல் இருந்தது. அதுவும் ஆகும், சிலருக்கு ஆகும். அதை பார்த்து ஒரு பெரிய ஆன்மீகத்துக்கு ரெகுலராக போவார், லெக்சர் கேட்பார். நான் சன்னியாசியாக போயிடுவேன், நான் சன்னியாசியாக போயிடுவேன் அப்படின்னு அடிக்கடி மிரட்டுவார். அப்போது அவருடைய மனைவியோ வேலைக்காரோ அசிஸ்டண்ட்டோ, நீங்கள் போக மாட்டீங்க, எத்தனை வருஷமாக இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பெரிய உனக்கு எப்படி போகணும்னு உனக்கு தெரியுமா? சன்னியாசி போகிறதுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னா, அவன் உடனே அப்படியே வேஷ்டியை கிழிச்சு போட்டு துண்டா கட்டிட்டு இப்படி போகணும் அப்படின்னு போயிடுவான். அவன் ஆன்மீகத்துக்கு போக மாட்டான், அவனை கடையில் உட்கார வச்சுட்டு இவன் போவார் லெக்சர் கேட்க. அவன் கடையில் உட்காந்துருப்பான், நான் இது பண்ணிட்டு கஸ்டமர் பார்க்க. ஆனால் எஃபெக்டே யாரு மேலே ஆறுது அப்படிங்கிறது வெறும் எக்ஸ்பீரியன்ஸ், நீட் நாட் இம்பேக்ட். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனாலேயே இம்பேக்ட் ஆயிரும் நம்ம மேலே அப்படின்னு இது இல்லை. தத்துவமாக அறிதல் எதையுமே நம்ம நிறைய பேசலாம். சங்கீதம் ரொம்ப அனுமானது, மனசு அமைதிப்படுத்துறது அப்படிலாம் பேசலாம், நான் லெக்சரில் பேசலாம். ஆனால் அதை அனுபவிக்கணும். அனுபவித்தவன் இந்த மாதிரி பேரம் பேச மாட்டான். சொசைட்டியில் போயிட்டு எனக்கு 10 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, சாயங்கால ப்ரோக்ராம் கொடு, மத்தியான ப்ரோக்ராம் கொடுக்காத, இப்படிலாம். அவன் அனுபவிக்கவே இல்லை சங்கீதத்தை. ஆனால் அவன் தத்துவமாக சங்கீதத்தை அனுபவிக்கல. வெறும் கத்துன்னு இருக்கான், அவனுடைய குரல் ஒத்துழைக்கிறது, நல்லா பாடுறான், அவ்வளோதான். தத்துவமாக அறிதல். நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்டன. யார் இதை ஆழமாக தெளிவாக அறிந்து கொண்டானோ அவன்
மோகம் அடைவதில்லை அந்த யோகி, பதபிரஷ்டன் ஆவதில்லை அப்படிங்கிற. அடுத்தது கீதை தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவாமி வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ. அதானே கடைசி? ஆமாம் நினைக்கிறேன். ஆமா தானே? ஒரு நிமிஷம். நடுவுல விட்டு போச்சா? ஆமாமாமா. ஆ. வேதேஷு யஜ்ஞேஷு வேதேஷு தபஸ்ஸு சைவ. யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைத்தி திவ்யம் உபைத்தி சாத்தியம் அப்படிங்கிறார். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது பெரிய போல்டு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும். இது அண்ட் சத்தியம். இது இந்த மாதிரி இந்த உணருதல், அவனை ரியலைஸ் பண்ணுதல், அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை நமக்குள்ளே ஏற்படுத்துதல். நீங்கள் பிராணாயம் பண்ணிடலாம், தியானம் உட்காந்து பண்ணிடலாம். 4 மணி நேரம் பெங்களூரில் ஒருத்தர் இருக்கார், நம்ம பையன் ஒருத்தன் சின்னவன் சொல்லுவான், நான் 6 மணி நேரம் உட்காருவேன் என்னால் தியானத்தில். 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேங்கிற உணர்வு இருந்தாலே நீ தியானத்தில் உட்காரலன்னு அர்த்தம். நான் ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே நீ தியானத்தை அனுபவிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இப்படிலாம் இது பண்ணுறோம். நம்ம திருவண்ணாமலையில் ஒரு சன்னியாசி, சின்ன வயசு அவர், நான் இமாலயா வரைக்கும் போயிட்டு வந்தேன், கையில் பைசா இல்லாமல் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த அம்மா அவனை அறிமுகப்படுத்தினார். இந்த பைசா இல்லாமல் 3 வருஷம் அங்கே போயிட்டு திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். நான் அவரோட பேசிட்டு இருந்தேன். நிறைய அனுபவம், எப்படி எங்கேருந்து அந்த வழியாக போனீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்கும், காலமுறை எப்போ நடக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்லாம். கையில் பைசா இல்லை, அதுதான் டாப், இது சென்ட்ரு. அப்படியே பேசும்போது அவர் நான் நடந்துட்டு சுமாராக சாயங்காலம் வர நேரத்தில் எங்கேயாவது குளிக்கிறதுக்கு இடம் கிடச்சா குளிச்சுட்டு ரோடோர கிணத்துலையோ இதிலையோ குளிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு கோயிலில் உட்காந்துருவேன். விபூதியை வச்சு நான் பாட்டுக்கு சாமியை கும்பிட்டு உட்காந்துருப்பேன். அன்றைக்கி ராத்திரி அங்கேயே இருப்பேன். யாராவது ஒருத்தர் சாப்பாடு கொண்டு கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இது ஆர்கனைஸ் பண்ணி தானே பண்ணுறீங்க, சாயங்கால நேரம் கரெக்டாக, அதுவும் சின்ன பையன் ஒருத்தன் துறவி வேஷத்தில் இருக்கான், கோவிலில் விபூதி, நல்ல விபூதி வச்சு உடம்பு முழுக்க விபூதியில் உட்காந்துருக்கான், கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கான், பெரிய யோகி அப்படின்னு இம்பேக்டு எதிராளிக்கு நினைக்கலாம்ல. ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் அ சிச்சுவேஷன். இதில் இது உனக்கு சாப்பாடை என்ஷூர் பண்ணிடும், சாப்பாடு நிச்சயம் கிடைச்சிடும். ஏன்னா இதை மாதிரி ஒரு காட்சியை பார்த்துட்டு யாருமே சாமி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்ம மௌனமாக சிரிச்சா போகிறோம், அவர் புரிஞ்சுட்டுருவார், போய் சாப்பாடு எடுத்துன்னு வந்துருக்கோம். அப்போ இது ஆர்கனைஸ் பண்ணினது. இது பைசா எடுத்துன்னு போகிறது, போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் பைசா எடுத்துன்னு போகாமல் இப்படி ஒரு சிச்சுவேஷன் சீன் கிரியேட் பண்ணி அங்கே சாப்பிட்றது பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு திரும்ப கிளம்பினார் அவர். அதுதான் ஆச்சரியம். அவர் உண்டாகலை, நான் பேசினதுனால அவருக்கு மனசு கஷ்டமாகலை. அவர் திரும்ப கிளம்பி போனார். நான் போவேன், சூரியாஸ்தமனம் எங்கே நடக்கிறதோ அங்கே உட்காந்துருவேன், அது மரத்தடியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் அவரை திரும்பி வந்தப்புறம் பார்க்கல. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கடவுள் இருக்கிறார், கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குது, அவன் அனன்யாச்சிந்தையத்தோ மாம் ஏஜனா பரிபாசத்தே அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி திட்டம் போட வேண்டாம்ல சாப்பாட்டுக்காக. சங்க பிரச்சாரக்கா இருக்கும்போது திட்டம் போடுவாங்க. பிரச்சாரக்கா இருக்கிற இன்னைக்கு இந்த ஷாக்கா போகலாம், அந்த ஷாக்கா போயிட்டு அந்த பக்கத்தில் அவர் வீடுக்கு, அவர் வீட்டில் காலையில் டிஃபன் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அந்த ஷாக்கா சங்க ஒர்க்கை பிளான் பண்ணும்பொழுதே டிஃபன் எங்கே, சாப்பாடு எங்கே, ராத்திரி சாப்பாடு எங்கே, தங்குறது எங்கே அப்படிங்கிற பிளானும் அதோடைய சேர்ந்துடும்.
நான் ஒரு பழக்கம் வச்சுருந்தேன். நான் சொல்லுவேன், பஸ்ஸில் போவேன், சத்தியமங்கலம் போகணும் அப்படின்னு முடிவெடுத்து போவேன். எதிர்த்தாப்புல தாராபுரம் பஸ் வந்தால் தாராபுரம் பஸ்ஸில் போயிடுவேன். தாராபுரத்துக்கு டிக்கெட் வாங்குவேன், நடுவில் காங்கே இறங்கிடுவேன். ரேண்டமாக எங்கள் பிராந்த பிரச்சாரக்கு சொல்லுவார், அவன் ஒரு வானம்பாடி, அவன் பாட்டுக்கு போவான். ஆனால் எனக்கு உண்மையிலேயே, நான் இது பெருமைக்காக சொல்ல, சாப்பாடு எனக்கு பட்டினியாக கிடந்தேன், சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு ஒரு நாள் கூட ஆகல. இந்த யாத்திரை போகும்போது அப்படிதான். யாத்திரை போகும்போது நான் பிளான் பண்ணி அவர் வீட்டில் போய் தங்கணும். தங்கினா அவர் வீட்டில் நல்ல நம்ம நாட்டு இந்துக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது ரொம்ப இயற்கையான ஒரு பழக்கம். அதனால் பிளான் பண்ணினாலே நமக்கு இத்தனை பேச்சு, கடவுள் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு, அனன்யா சிந்தையம் தோமா, எல்லா பேச்சுமே ஃபெயில் ஆயிடுறது. அதுதான் தத்துவமாக ஒரு விஷயத்தை அறிதலும் இன்டலெக்சுவலாக புத்தி ரீதியாக அறிதலுக்கும் வித்தியாசம். ஸோ இங்கே அவர் சொல்கிற இந்த போல்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நீ அவனை இந்த மாதிரி திட்டம் போட்டு வேடம் படித்து கடவுளை புரிஞ்சிடலாம், யஜ்ஞம் பண்ணி அவனை புரிஞ்சிடலாம், அடைந்துடலாம், தானத்தை செய்து அடைந்துடலாம். இதெல்லாம் சத்கர்மங்கள், நல்ல கர்மங்கள், புண்ணிய கர்மங்கள். ஆனால் இது கடவுளை கொண்டு சேர்க்காது நம்மகிட்ட. வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். புண்ணிய பலம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். யஜ்ஞங்கள்லாம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும், சுகத்தை அனுபவிக்கலாம், சொர்க்கத்துடைய சுகத்தை. ஆனால் பரமன் கிடைக்க மாட்டான். அதை உணர முடியாது அந்த தத்துவத்தை அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. இதை அதுதான் இதோட 2-3 தடவை சொல்லிட்டார் இதே விஷயத்தை. அங்கே 18வது அத்தியாயத்திலே ஒரு இடத்துல சொல்லுவார், நவேத யஜ்ஞாத்யயனேன தானேஹி நச்சக்ரியாபிர்ன தபோபிருக்ரைஹி. 11வது அத்தியாயத்தில் நச்சக்ரியாபி தபோபிருக்ரைஹி, அனன்ய பக்தியால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிம்பாரு. அதே மாதிரி அதுலேயே 51வது ஸ்லோகமும் அதே மாதிரி தான், 11வது அத்தியாயத்தில். இதெல்லாம் நாம் ஒரு திட்டம் போட்டு போனாலே இந்த விஷயம் இதெல்லாம் தாண்டி போய் திட்டம் இல்லாமல் காத்தடிக்கிற போக்கில் போகணும். காத்தடிச்சு போகட்டும். அப்போ நோய் வந்தால் பயம் இல்லை, சாப்பாடை பற்றி கவலை இல்லை, நமக்கு வயசான காலத்தில் என்ன ஆகுங்கிற பயம் இல்லை, கவலை இல்லை. அப்படின்னு வாழ முடியுமா, அப்படின்னு இருக்க முடியுமா? இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் இங்கே அனௌன்ஸ் பண்ணுறார். அதனால அவர் வேதத்தையோ யஜ்ஞத்தையோ கண்டனம் பண்ணுறாருன்னு நம்ம எடுத்துக்கூடாது. கரெக்டு, அதெல்லாம் வேணும். பட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தோஸ் ப்ராக்டிசஸ், அந்த ப்ராக்டிஸோடைய விளைவு நமக்குள்ள ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் பரமன், ஒரு ஸ்டெப். இது இல்லைன்னா உயிரே போயிடும். வண்டி இல்லைன்னா போகலாம். நம்ம பையன் ஒருத்தர் ஒரு கேம்ப்பு, ஈரோடு ஏஇடி ஸ்கூலில் கேம்ப்பு, பெருந்துறை கிட்ட. அவன் இருப்பது அந்தியூர். ஈரோடுலேருந்து பவானி 12 கிலோமீட்டர், 12லேருந்து 30 கிலோமீட்டர் அந்தியூர். ஈரோடுலேருந்து 18-16 கிலோமீட்டர் இந்த ஸ்கூலு. கேம்புக்கு வந்துட்டான். நான் கொஞ்சம் அவனை தோசை பரோட்டா கடை வச்சுருந்தேன் அந்தியூரில். ஏதோ அவனை கன்வின்ஸ் பண்ணி கேம்புக்கு வந்துட்டான். 7 நாள் கேம்பு. நான் போயிட்டேன் மதுராவுக்கு. நான் ஒருத்தன் தான் அவனுக்கு தெரிந்தவன், அவனை அடிக்கடி பார்க்கிறவன். மதுரா எங்கேயோ ஒரு 7 நாள் கேம்புக்கு போயிட்டேன் நான், வேற ஒரு நிகழ்ச்சிக்கு. நான் 4ஆம் நாள் வரேன். இந்த கேம்புடைய 4வது நாள் நான் அங்கேருந்து திரும்பி வரேன். நான் அவனை பற்றி கேட்டேன். அவன் எங்கே அப்படின்னா, அன்னைக்கு லாரி ஸ்ட்ரைக்கு, அவனுக்கு கேம்பில் இருக்க முடியல.
பயங்கரமா நம்முடைய சீரியஸ் சப்ஜெக்ட் டிசிப்ளின் 3:45 4 மணிக்கு எழுப்புதல், ராத்திரி 10 மணி வரைக்கும் கண்டினியூஸா நிகழ்ச்சி, ரெஸ்ட் இல்லை. அப்புறம் லெக்சர் எல்லாம் அப்படியே கண்ணு சொக்கின்னு வரும். லெக்சரை கேட்குற மனப்பான்மை இல்லை, அதிகமாக படிக்கல. லாரி ஸ்ட்ரைக் அன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற சுவரை தாண்டி குதிச்சு நடந்து ஓடிய அந்தியூர் போயிருக்கிறான். ஏன்னா 18 + 40 18 + 45 63 கிலோமீட்டர் ஓடிய போதியான்னு. இது வேண்டாம் முடிவெடுத்தப்புறம் அது ஒன்றும் அவனுக்கு பெருசாவே தெரியல, கவலைப்படலை. பஸ் இல்லை, லாரி இல்லை, யாரையும் நிறுத்தி போக முடியும், இத்தனை தூரம் போகணுமே, எந்த கவலையும் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. இந்த இந்த விஷயத்தெல்லாம் கவலைப்பட்டு, இந்த விஷயத்துக்காக திட்டம் போட்டு, இந்த விஷயத்துக்காக அரேஞ்ச் பண்ணி, நான் அங்கே வருவேன், நீ வந்து டாக்ஸி வந்துரு, எனக்கு வண்டியை அனுப்பு, நான் அங்கேருந்து அங்கே போகணும், வண்டி அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு 4 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, இதுலேருந்து அட்லீஸ்ட் சில நாட்களில் சில தருணங்களில் நம்ம இதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணணும். இந்த அனுபவத்தை கிடைக்கிறதுக்கு அவன் பார்த்துப்பான். விதைத்தவன் என்னது ஏதோ சொல்லுவாங்க, விதைத்தவன் வினை அறுப்பான். அவனுடைய ப்ராப்ளம் அது, அவன் பார்த்துப்பான், கிடைக்கும். அவனும் உண்மையில சந்தேகமே கிடையாது, கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்றாரு. வேதத்தால நீ அதெல்லாம் பண்ணு, ஆனா அதால இது கிடைக்காது, வேறதான் கிடைக்கும். புத்திரகாமேஷ்டி யோகம் பண்ணா புதல்வன் கிடைப்பான், தனம் வேணும்னா தனம் கிடைக்கும், சத்ரு அழியணும்னா சத்ரு அழிவான். பட் பரமன் கிடைப்பானா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தோட முடியுது 8வது அத்தியாயம். தேஷு தபஸ்ஸு செய்வ தானேஷு புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்தியேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபைத்தி திவ்யம் உபைத்தி சாத்தியம். பரமஸ்தானத்தை யோகி அடைந்து விடுவான் அப்படின்னு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட 8வது அத்தியாயம் முடியுது. சலோ, நீங்க சொல்லுங்க, பேசுங்கள். சௌமியா காலையில் வர முடியலையா இந்த இதுல? ஆமாமாமா, இன்னைக்கு வர முடியல, நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. இல்ல அந்த மொபைல் டேட்டாவும் சரி. சமையல் பண்ணிட்டே சமையல் அறையில காதை சுருகிட்டு நீங்க விட்டுக்கு கேட்கலாம் அட்லீஸ்ட். அது கரெக்ட். அப்பெல்லாம் நான் சமையல் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் 7 மணிக்கு மேலதான் சமையலுக்கே போவேன். அதனால அது பிரச்சனை இல்ல. எனக்கு இன்டர்நெட் சரியா கிடைக்கல, இதுவும் கிடைக்கல, எனக்கு வைஃபையும் இல்ல, மொபைல் டேட்டாவும் ஒர்க் ஆகல. தான் நானே நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க இதுக்கு அப்லோட் பண்ணிருந்தது பார்த்தேன், நல்லா இருந்தது. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும், இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சு டேபிள் ஃப்ரேம் பண்ணி, நாளைக்கு யார் யார் போகணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு நீங்கள் வந்து திருப்பாவை பாடணும் அப்படின்னு சொல்கிறது. நான் வெங்கட்வேலாயுதம் யோசனை பண்ணினேன். அவர் வந்து டெய்லி வர முடியாது, அவருக்கு அந்த கமிட்மெண்ட்டு, அந்த கம்பெனி போகணும், அப்புறம் அந்த அறமுளத்த நாயகி. ஆனால் அவர்கிட்ட சொல்லலை இன்னும். அவர் தான் நினச்சேன், இல்லை அடுத்தது சௌமியாவை நினச்சேன். அப்பா கேக்குறதா? சொல்லுமா. நீத்த பாட்டத்துல ஒரு விசாரம்ப்பா, நான் பேசுறது கேக்குறதுன்னு நினைச்சுன்னு நல்லா கேக்கு. நீங்க சொன்னேன் அபவுட் நம்ம தத்துவார்த்தத்தை எவ்வளவுதான் பேசினாலும் அனுபவத்துல அது அனுபூதி ஆரச்சே, அது சொன்னேன் இல்லையா? அது எப்படி தோணித்துன்னா, அது ரெண்டும் கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட்ல. நம்ம நிறைய விஷயங்கள் தியோரிட்டிக்கலா தெரிஞ்சுட்டு இருக்கச்சே, எக்ஸ்பீரியன்ஷியலா ஒண்ணு நடக்கிறச்சே அதோட ரிலேட் ஆகி, ஓ அதுதான் இது அப்படின்னு ஒரு அனுபவம் ஆரச்சே, அது அழகா அப்போ ஒரு ரிவீல் ஆறுதுப்பா. அது அப்ப ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா, அதே மாதிரி அந்த தத்துவம் நமக்கு தலைக்குள்ள எங்கேயோ இருக்கறச்சு. இப்போ நீங்க கூட முந்தானேத்து சொன்ன உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. இத்தனை வாட்டி நீங்க அந்த உதாரணம் சொல்லி இருந்தாலும் அது மென்டலி ரெசெப்டிவ் ஸ்டேட்ல இருக்கறச்சே அது நம்மளுக்கு வேற மாதிரியே ரிவீல் ஆகுது. நீங்க சொன்ன இப்போ ஒரு பையன் கேக்குறான்,
எல்லாரும் டிவி பார்த்து மஜா பண்ணிட்டு இருக்கான், நான் மட்டும் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இந்த அர்ஜுனன் கேக்குற கேள்வி மாதிரி நான் இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல. கடைசியில எனக்கு அந்த டிவி பாக்குற என்ஜாய்மெண்ட்டும் இல்ல. எனக்கு காலேஜ்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எனக்கு நான் பாஸும் ஆகலைன்னா நான் 2 இடத்துலயும் இல்லாம போயிடுவேனேன்னா அப்ப கூட வாட் எவர் இஸ் த ப்ரிப்பரேட்டரி எஃபெக்ட், அந்த குழந்தை படிச்சு அந்த எஃபர்ட் போட்டதுக்கு அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அந்த குழந்தைகளோட ஷார்ப்னஸ்லாம் இட்ஸ் அ கண்டினியூயிங் ஜேர்னி இல்லையா? அது எங்கேயுமே தொலைஞ்சு போகலையே. அட்மிஷன் கிடைக்கலன்னா கூட அது எவ்வளவு அழகான உதாரணம். இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு சொல்லறச்சு அப்பா இதை விட ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இருக்காதோ தோணித்து. இதுக்கெல்லாம் அந்த தத்துவம் தலைக்குள்ள இருக்கறச்சே எக்ஸ்பீரியன்ஸோட ரிலேட் ஆகுது. சில வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இது சொல்லறச்சே கூட ரிலேட் ஆகுது. அது ரொம்ப ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் போறதோ தோணித்து. ரொம்ப கரெக்டுமா. ஆனா இந்த ப்ராசஸ்ல நிச்சயமா அது கிடைக்கும்னு இல்லை. அது அவருடைய பின்னணியை பொறுத்து இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்டு அந்த படிப்புலையும் கவனம் செலுத்த முடியாம படிப்புலையும் வர டென்ஷனும் வச்சுட்டு டிவியும் விட முடியாம டிவியில டிசோசியேட் ஆக முடியாம இருக்கிறவனுக்கு தான் இந்த ரெண்டும் போயிருங்கிற ப்ராப்ளம் வரும். இதை டிவோட்டடா இருக்கிறவனுக்கு இந்த வேற எங்கோ இந்த ஆட்டிடியூட் அவனுக்கு பலன் தரும், சந்தேகமே கிடையாது. ஆனால் இதை கட்டாயப்படுத்தி இந்த ப்ராசஸ்ல போயிட்டோம்னா நிச்சயம் கிடைக்குங்கிறது கேரண்டி இல்லை. ரெண்டாவது, உணர்ந்துட்டான்னா உணர்ந்த பிறகு அவன் இந்த சாஸ்திரம் எல்லாம் இந்த உபனிஷதம் இதெல்லாம் எதுவுமே படிச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் உணர்ந்த பிறகு அவனுடைய சும்மா பேசுற பேச்சே இந்த உயர்ந்த என்ன இருக்கோ அதுவே அவன் பேசுவான். இப்போ இன்னைக்கு கார்த்தால சந்தியா மேம் சொன்ன அந்த கோபிகா ஸ்ரீகளோட விரக தாபத்துல அந்த பக்தி பிரேமை அப்படிங்கிறது அதே தானே. அவளுக்கு ஒரு தத்துவார்த்தமும் தெரியலனாலும் அவ உணர்வு பூர்வமா அந்த பிரேமைய வந்து அவ நான் ஈகோயிஸ்டிக்கா சப்மிசிவா சரணாகத்தாளா அந்த பிரேமையோட இருக்கிறது. அது நேச்சுரலா அவளுக்கு வர்றது. அதுதான் ரமண மகரிஷியோ 14 வயசு ஒரு பையனுக்கு எப்படி இப்படி ஞானம் வருது? அவன் என்ன பண்ணினான்? அவனுக்கு என்ன தியானம் தெரியுமா? யாராவது குருகிட்ட போய் கத்துக்கிட்டானா? ஏதாவது உபநிஷதங்கள் படித்தானா? ஒன்றும் கிடையாது. சும்மா ரிச்சுவல்ஸாக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தேன். சமிதா தானம் பண்ணியிருப்பான் வீட்டில், பிராமண வீடு, ஊழல் போட்டாச்சு. ஆனால் இந்த பாத்தாள குகையில் உட்காந்துட்டு அவன் ஏதாவது பண்ணியிருக்கானா? ஏதாவது ப்ராசஸ், யாரோ குரு வந்தாரா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க? ஒன்றும் இல்லை. அவன் பாட்டு உட்காந்துருந்தான். அங்கே இப்போ தேடு வந்திருக்கும், பூரா வந்திருக்கும். அதுக்கு கண்டு பயப்படாமல் பாட்டு. அதாவது ரியலைசேஷன் ஆன பிறகு அவர் பேசக்கூடிய பேச்சு, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சத்தியத்துல சாஸ்திரங்கள்ல என்ன இருக்கோ அதே வார்த்தைகள் வருது. அதுதான் அதுல பியூட்டி. தத்துவமாக அறிதல் இது ரொம்ப முக்கியம். எந்த விஷயமே தத்துவமாக அறிதல், அனுபவித்தல். அது எப்படி நடக்குங்கிறது நம்மளால ஒரு ப்ராசஸ் சொல்ல முடியாது. அது நடக்கும், அவ்வளவுதான். அது நடந்து விட்டால் அவன் சர்வஜன், எல்லாம் அறிந்தவன் ஆயிடுவான். சூப்பர் அப்பா, அழகா இருக்கு. நீங்க சொன்ன இன்னொரு விசாரம் அபவுட் திஸ் பிளானிங், அனன்யாஷ் சிந்தேன்தோ மாம், நம்ம எவ்வளவு கான்ட்ரடிக்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சிலருக்கு இன்னொரு உதாரணம் எப்பவுமே எல்லாரும் எப்படி சொல்லுவா, பெருமாள் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு, அந்தர்யாமியா இருக்காருன்னு வாயில சொல்லிண்டே, ஆமா நான் மனசுல திட்டினா அவளுக்கு தெரியவா போறதுன்னு மனசுக்குள்ள எல்லாரையும் போட்டு திட்டிக்கிறது, பின்னாடி ஒரு அவ பத்தி காசிப் பண்றதெல்லாம் வாயில மட்டும் சொல்லுறது. அந்தர்யாமி பெருமாள் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி நிஜமாவே உணர்ந்திருந்தா இப்படி நடந்துக்கிறதுக்கே சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி கனகதாசர் அந்த வாழைப்பழம் சாப்பிட சொன்னார் பாருங்க. பசங்களுக்கும் அந்த பாடம் தெரியும், எல்லா இடத்துலயும் அவன் இருக்கிறான்னு. ஆனா கனகதாசர் அதை உணர்ந்திருந்தான் அந்த சின்ன வயசுல. அவனால வாழைப்பழத்தை சாப்பிட முடியல காட்டுல. அவனுக்கு சொல்றான், எனக்கு கிடைக்கல, யாரும் இல்லாத ஒரு இடமே கிடைக்கலன்னு வந்து சொல்றான். So that is realization. चलो சரி. என்ன மாமா அதுல என்ன பண்ணணும்னு சொன்னேன் நீங்க? எதுலனா ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொல்லியிருந்தேன். அது சொல்றேன். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து நாளையுடைய ப்ரோக்ராம் தயார் பண்ணணும். தயார் பண்ணும்போது எல்லாத்தையும் கேட்கணும், யார நாளைக்கு யார் யோசனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு.